ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லலிதா சில்வர் டைரக்டராக இருக்கேன். இதில் இன்றைக்கி டாபிக் நான் வெஸ்டேஜ் வர்சஸ் அதர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். வெஸ்டேஜ்னால் நம்மளோட கம்பெனி, அதர்ஸ்னால் அதர் கம்பெனிஸ்ன்னு அர்த்தம். இப்போ அதை பற்றி பேசும்போது நான் ஒரு ஸ்லைட் ஷேர் பண்ண போகிறேன். நான் பேச போகிற டாபிக் என்னென்னா ஸ்ட்ராட்டஜின்னா நத்திங் பட் அது நம்ம பண்ணுற ஒர்க் பிளான் தான். சரிங்களா? நம்ம எப்படி பண்ணுறோம், இப்போ நம்ம வெஸ்டேஜ்குள்ளே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிளான் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இது இந்த ஸ்ட்ராட்டஜினா அதை பிளான்னு சொல்லி நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதில் வின் பண்ணணும். அதில் நான் ஒரு 4 டைப்ஸில் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி 4 டைப்ஸில் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று டைமு, ஒன்று ஒர்க்கு, ஒன்று லீடர்ஷிப் அண்ட் அனதர் ஒன் இன்கம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைமை பற்றி பேச போகிறேன். டைம் நம்ம வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வெஸ்டேஜில் டைம் கொடுத்தது ஃபுல் டைம் கொடுத்துருக்கோம், பார்ட் டைம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஃபுல் டைம்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, பார்ட் டைம்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. சேம் டைம் பார்க்கும்போது அதர் கம்பெனிஸில் நம்ம பார்க்கும்போது அதர் கம்பெனிஸில் நம்ம பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க, இல்லைனா ஷிஃப்ட் பேஸஸில் கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை ஹார்ஸ் கொடுப்பாங்கன்னா 9 to 12 ஹார்ஸ் கொடுப்பாங்க. இதில் நம்ம 9 to 12 ஹார்ஸ் நம்ம பேசி நம்ம செய்கிற ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு நம்ம டயர்டாகிட்டு வர்றது தான் மிச்சம். ஆனால் இதில் நம்ம வெஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம எனி டைம் நமக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும். அந்த டைமுக்கு போதுமான ஒரு ஒர்க் நம்ம செஞ்சிட்டோன்னா அந்த நாள் நமக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது நம்ம ஒர்க்கை பற்றி பேச போகிறோம். ஒர்க் நம்ம நம்மளோட கம்பெனியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னா மற்றவங்களோட ஒர்க் மாதிரி இருக்காது. அதாவது ஒர்க்ஸ்னால் நிறைய டிஃபராக இருக்கும். ஒன்று டெஸ்க் ஒர்க் இருக்கும், ஃபார்மிங் ஒர்க் இருக்கும், லேபர்ஸ் ஒர்க் இருக்கும், நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. சரிங்களா? வெறும் கம்பெனியில் மட்டும் போய் ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஃபார்மிங் பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி லேபர்னால் லேபர் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கணும். அது உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம நம்மளோட வெஸ்டேஜ் படி பார்த்தோன்னா நமக்கு 3 ஹார்ஸ் தான் இங்கே ஒர்க்கு. 3 ஹார்ஸ் கூட நம்ம என்ன மாதிரி ஒர்க்னால் வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். அதாவது நம்ம அந்த ஒரு ஒர்க்கில் நம்ம கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 1 ஹவர் நம்மளோட மீட்டிங்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் தான் நமக்கு இருக்குது. ஒன்று நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் டீம் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு நம்ம எவ்ரிடே மீட்டிங்ஸை இங்கே அட்டன் பண்ணோம். அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி அதன்படி அந்த ஒரு அவங்க சொல்கிற அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. அப்போ அதர் கம்பெனிஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம காலையில் போகிறோம், காலையில் கஷ்டப்பட்டு போகிறோம், 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஆனாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வெஸ்டேஜில் நம்ம அப்படி தான் செய்கிறோம். அங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் இன்கம் வெரி லெஸ். இங்கே நம்ம கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணுறோம், லெஸ் ஒர்க் அண்ட் மோர் ஹியூஜ் இன்கம் தான் இங்கே. அதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. இந்த லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னா இன் அதர் கம்பெனிஸ் வி டோன்ட் ஹாவ் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதாவது நம்ம போன உடனே நமக்கு எப்போவுமே லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இருக்காது. நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம என்ன தான் பெரிய படிப்பு படித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போது நம்ம சாதாரணமாக தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெர்ஃபார்ம்ஸ் பண்ண தான், அதுவும் எத்தனை நாட்கள் நம்ம சொல்ல முடியாது, வருஷங்கள் ஆகலாம், இல்லை சில பேர் மாத கணக்கில் ஆகலாம். அந்த மாதிரி நமக்கு அப்போ தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது கொடுப்பாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட நமக்கு ரொம்ப ஹை பேர்டனாக இருக்கும். ஏன்னா லீடர்ஷிப் எடுக்க தான் நமக்கு பேர்டன்ஸ் இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம ரெஸ்ட்டே எடுக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே லீடர்ஸ் தான் டுகெதராக. நம்ம 5% இருந்தாலும் லீடர் தான், நம்ம அதாவது 8% இருந்தாலும் லீடர் தான். அதே மாதிரி நம்ம டேரக்டர்ஸாக இருந்தாலும் நம்ம லீடர்ஸ் தான். ஸோ இங்கே லீடர்ஸ் நம்ம ஒரு யூனிட்டியாக தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்கே இவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்க அப்படின்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக தான் இருக்கிறோம். ஆனால் என்னென்னா இங்கே நம்ம ரொம்ப வெரி லெஸ் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் இன்கம் ரொம்ப ஹை இன்கம். இப்போ நம்ம லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நம்மள மாதிரி வேலை செஞ்சவங்க தான், அவங்க லீடர்ஸ் தான். ஆனால் நம்மளை விட அவங்க நல்ல டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க சீக்கிரமாக நிறைய இன்கம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன் அதர் கம்பெனிஸ் வி ஃபாலோ த இது
வேறு லெவல் ஹையரார்கி லெவல், அதாவது ஒரு லெவலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அடுத்து நீ இந்த லெவலுக்கு போகணும், நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணும், நீ வந்து பெரிய டீம் லீடராக போகணும் அப்படின்ற ஒரு லெவல்ஸை கொடுத்து தான் நமக்கு வந்து கொஞ்ச நாள் பிறகு, எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கொடுத்த பிறகு தான் நீ வந்து ஒரு லெவலுக்கு நீ கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய நாட்கள் பிடிக்கும். ஆனால் வெஸ்டேஜை பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம சீக்கிரத்தில் பூம் ஆகிடலாம். எப்படின்னா நம்ம சீக்கிரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்ம டீம் பில்டிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணணும், நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சரவணன் பிரதர் மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா சீக்கிரத்தில் வந்து நம்ம சீக்கிரமாக ஸ்டார் ஆகிடலாம். அது இப்போ எப்படி சரவணன் சார் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய யூனிவர்சல் க்ரௌன் டபுள் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் மாதிரி ஆகிட்டாரோ, அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சீக்கிரத்தில் சக்ஸஸ் பண்ணலாம். இதில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே சொல்லலாம், இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம Q&A செஷனில் பார்க்கும்போது நான் இப்படி பண்ணேன், இப்படி பண்ணுறதுனால எனக்கு சக்ஸஸ் கிடச்சிது, இப்படி பண்ணுறதுனால நான் வந்து என்னால் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு சக்ஸஸ் கிடச்சிது, நான் இப்போ வந்து வீட்டில் இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டில் அப்படி இருந்த அந்த கம்பெனியில் ரொம்ப லெஸ் ஏர்னிங்காக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பெனி, பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் Q&A செஷனில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம லீடர் கூட இப்போ சரவணன் பிரதர் ஆகட்டும், நம்மளோட லீடர்ஸ் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணவங்க தான். இதெல்லாம் ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா. இப்போ வந்து இப்போ அடுத்தது பார்க்கும்போது நான் இன்கம்மை பற்றி நான் பேச போகிறேன். இன்கம்னா வந்து நமக்கு இன்கம்னா எப்படி தெரியும் இல்லைங்களா. தேர் ஆர் 2 types ஆஃப் இன்கம். ஒன் இஸ் பாசிவ் இன்கம், அனதர் ஒன் இஸ் ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா என்னது, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வெஸ்டேஜில் நம்ம வாங்குகிறோம், அதாவது ஒரு டேரக்டர்கிட்டேருந்து டேரக்டர் டீலிங்லேருந்து நம்ம போட்டு இமீடியட்டாக காசு வந்து நமக்கு வருது. நமக்கு இமீடியட்டாக நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் வந்து டைரக்ட் செல்லிங் மாதிரி. அதுலேருந்து நமக்கு இமீடியட்டாக வந்து நமக்கு அதாவது போனஸ் கிடைக்குது. ஆனால் ஆக்டிவ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பாஸ்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த பாஸ்கிட்டேருந்து தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நமக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடலாம், எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி அவங்க வந்து அதாவது அவங்களோட எஸ்டிமேஷன் படி தான் நமக்கு வந்து இங்கே வந்து சம்பளம் கிடைக்கும். அதுதான் ஆக்டிவ் இன்கம். ஸோ இன் அதர் கம்பெனிஸ் வி ஒர்க் அண்டர் த பீப்புள், வி கிவ் அஸ் த இன்கம். ஸோ நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம வேலை செஞ்சு நம்ம பணம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து பணம் இன்கம்ன்றது நமக்கு கையில் வரும். ஆனால் பாசிவ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நமக்கு இங்கே வெஸ்டேஜ்லேயும் கூட நமக்கு வந்து மாதம் பிறந்தால் தான் இன்கம். ஆனால் எப்படி இந்த இன்கம் நம்மளாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு டீம் டெவலப் பண்ணி நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போனஸ் நமக்கு வந்து எவ்ரி டே எவ்ரி டைம் நமக்கு இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து அதாவது நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸ்லலாம் வந்து அடிக்கடி போனஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய போனஸஸ், நிறைய சலுகைகள், நிறைய ஆஃபர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து இதில் கிடைக்குது. இதுதான் பாசிவ் வாய்ஸு, பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரி வந்து ஒரு செரி ட்ரீயை பற்றி தான். இந்த செரி ட்ரீ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீ தான். ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ரீயை வந்து நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அந்த செரி ட்ரீயோட விதைகளை வச்சு அந்த குழந்தை வந்து அந்த விதைகளை நட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சாயிலெல்லாம் நல்லா ஒரு பராமரிப்பு பண்ணி அதில் வந்து விதைகள் போட்டு நட்டு ஒரு சின்ன ஒரு சீடு வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 2 வாரம் கழித்து ஒரு சின்ன இது வருது, ஒரு துளிர் வருது. அந்த துளிருக்கு அடுத்து அந்த குழந்தைக்கு அந்த துளிரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வீக்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாப்ளிங் மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த சாப்ளிங்கை பார்த்தா இன்னும் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு, ஐயா நான் வச்ச அந்த சீடு வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு, இப்போ வந்து அது வந்து சின்ன ஒரு சாப்ளிங் மாதிரி மேலே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ட்டை வந்து இன்னும் பராமரிக்க அது வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு 1 year கழித்து 1 year இல்லை ஒரு 6 months கழித்து பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன அந்த சின்ன பிளான்ட்ன்றது வந்து ஒரு சின்ன ட்ரீ மாதிரி, ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு.
அந்த மரம் பார்த்த உடனே அதில் வந்து ஒரு கொத்து ஒரு ரெண்டு மூணு கொத்துக்கு மட்டும்தான் வந்து அதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஈல்டிங் மாதிரி வர ஆரம்பிச்சது. அந்த ஈல்டிங்கை பார்த்த உடனே அந்த வளர்த்த அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வச்ச வந்து மரம் இது வந்து இப்போ வந்து பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த பழங்கள் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த ஈல்டிங்கெல்லாம் பார்த்துட்டு. அதே மாதிரி வந்து அந்த பார்த்த உடனே அந்த சந்தோஷத்தோடு அவங்க விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க. இன்னும் அதிகமாக பராமரிக்கிறது, இன்னும் அதிகமாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கு உரங்கள் போடுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஒரே ஒரு நாள் பட எவ்ரிடே அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து அதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட வந்து என்னென்ன செய்யணுமோ அது என்னென்ன எப்படியெல்லாம் பராமரிக்கணுமோ அதுக்கெல்லாம் பராமரிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க ஒரு பெரிய ஈல்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நினப்பில் தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு, கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சது. அதை பார்த்தோன்னே இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தவுடனே அந்த அவங்க அந்த அது வந்து பெரிய மரமாக ஆகிட்டு பெரிய வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மரம் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய எப்போ பாரு இனிமேல் ஈல்டு தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நான் என்ன வந்து கருத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, வெஸ்டேஜில் நம்ம பார்க்குற வரைக்கும் அந்த மரம்ன்றது வந்து நம்ம வளர அதாவது நம்ம வளர்ச்சி பெற்ற பிறகு நம்ம எவ்வளோ ஈல்டை பார்ப்போம்னா அவ்வளோ ஈல்டை பார்ப்போம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோரியில் அந்த குழந்தை வந்து முதல்ல வந்து சின்ன வந்து ஒரு சாப்ளிங்கை தான் பார்க்குது, அதாவது சின்ன ஒரு பிளான்ட்டை பார்க்குது. அது வந்து பராமரிக்க சில நாட்கள் போகும்பொழுது அது வந்து ஒரு சின்ன மரமாயிட்டு ஒரு 2 கிளைகள் 2 கொத்து பழம் தான் அது பார்க்குது. அந்த கொத்து பழம் பார்க்கும்போது மறுபடியும் அவங்க வந்து அதோட அது அவங்க விடலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, இன்னும் கொஞ்சம் உரம் கொடுக்கறது, இன்னும் பண்ணுறது. அது மரமான பிறகு அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எவ்ரி இயர் என்ன பண்ணும், எவ்ரி இயர் அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி தண்ணியே விடாமல் இருந்தால் கூட அது என்ன பண்ணுவோம், காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வெஸ்டேஜில் கூட நம்ம முதல்ல வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஈல்டே இல்லாத மாதிரி இருக்கும். அது வளர நம்ம அதுக்கு தண்ணி பாய்ச்ச, நம்ம தண்ணி ஊற்ற, அதுக்கு உரங்கள் கொடுக்க, அந்த உரங்கள் தண்ணிகள் எல்லாம் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா நம்மளோட வேலைகள் தான், நம்மளோட ஒர்க்கு தான். நம்ம வெஸ்டேஜில் என்ன ஒர்க் பண்ணுறோம், அதாவது டீம் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணணும், டீமை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் நம்ம பண்ண இதே மாதிரி வெஸ்டேஜ்ன்ற ஒரு செடி நமக்கு ஒரு நாள் வளர்ந்து நமக்கு அவ்வளோ ஒரு காய்ச்சலை கொடுத்து அவ்வளோ பலனை வந்து நமக்கு அது கொடுக்கும். இதுதான் நான் மீன் பண்ணேன் இந்த ஸ்டோரியில். இதுதான் இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி. வந்து நம்மளும் ஒரு ட்ரீ போல் நம்ம இந்த மாதிரி இருக்கணும் வெஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிறத நான் மீன் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன்.